வணக்கம். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே போதும் மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் வரும் இல்லையா? அது என்னது? யாருக்கெல்லாம் இது தேவைப்படும்? முக்கியமா இது எப்படி வேலை செய்யுது? சரி வாங்க, இந்த எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிம்பிளா தெளிவா பதில பார்க்கலாம். சரி, நாம இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில உங்க குடும்பத்தோட நிதி நிலைமை, அவங்களோட எதிர்காலம் பாதுகாப்பா இருக்குமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நாம இன்னைக்கு பேச போற முழு விஷயத்தோட ஆணிவேரே இருக்கு. சரி வாங்க ஆரம்பிப்போம். முதல்ல ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன? வாங்க இது சிம்பிளா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டேர்முக்கு மட்டும் எடுக்கிற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது. இது பியோர் ப்ரொடெக்ஷன், அதாவது தூய்மையான பாதுகாப்பு மட்டும்தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க குடும்பத்துக்காக ஒரு நிதி பாதுகாப்பு வலைய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி தான் இது. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். மத்த இன்சூரன்ஸ் விட டேர்ம் பிளானோட பிரீமியம் ஏன் இவ்ளோ கம்மியா இருக்குன்னு? அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். நீங்க கட்டுற பணம் 100% உங்க ரிஸ்க் கவருக்கு, அதாவது பாதுகாப்புக்கு மட்டும்தான் போகுது. இதுல ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறதில்ல. ஆனா இந்த என்டோமெண்ட் மாதிரி மத்த பிளான்ல இன்சூரன்ஸும் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். அதனால தான் பிரீமியம் ஜாஸ்தி. சோ சுருக்கமா சொல்ல போனா, டேர்ம் பிளான்ல நீங்க கம்மியா கட்டி ரொம்ப பெரிய பாதுகாப்பை வாங்கிக்கலாம். ஓகே, அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, இது தியரி. ஆனா பிராக்டிக்கலா இது எப்படி வேலை செய்யுது? நம்ம பிரீமியம் கட்டுறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது? வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இதோட செயல்முறை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் வேணும், எத்தனை வருஷத்துக்கு இந்த பாதுகாப்பு வேணும்னு நீங்க முடிவு செஞ்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு பிரீமியத்தை ரெகுலரா கட்டுவீங்க. ஸ்டெப் 2, ஒருவேளை அந்த பாலிசி காலத்துக்குள்ள எதிர்பாராத விதமா பாலிசிதாரருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, நீங்க என்ன கவரேஜ் அமௌண்ட் தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த முழு தொகையும் உங்க குடும்பத்துக்கு, அதாவது நாமினிக்கு போயிடும். அண்ட் ஸ்டெப் 3, நீங்க பாலிசி காலத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்கன்னா அந்த பாலிசி அதோட முடிஞ்சிடும். அவ்வளவுதாங்க விஷயம். ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, டேர்ம் இன்சூரன்ஸோட மிகப்பெரிய மதிப்பு மன நிம்மதிதான்னு சொல்றாங்க. இது 100க்கு 100 உண்மை. நீங்க கட்டுற பிரீமியத்தை விட அது கொடுக்கிற அந்த மன அமைதி இருக்கு பாருங்க, அதுக்கு விலையே கிடையாது. நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கூட நம்ம குடும்பம் நடுரோட்டுக்கு வந்துடாது, அவங்க நிதி ரீதியா கஷ்டப்பட மாட்டாங்கங்கிற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு மன நிம்மதி, அதுதாங்க டேர்ம் இன்சூரன்ஸோட உண்மையான வேல்யூ. சரி, அடுத்ததா ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரலாம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் யாருக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அவசியம்? இப்ப நான் சொல்ல போற லிஸ்ட்ல நீங்க வரீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கா? அப்போ உங்க துணைக்கு ஒரு நிதி பாதுகாப்பு வேணும். உங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருக்காங்களா? அவங்களோட படிப்பு, எதிர்காலத்துக்கு இது அவசியம். பெரிய ஹோம் லோன், பிசினஸ் லோன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு அப்புறம் அந்த கடன் சுமை உங்க குடும்பத்து மேல விழாம இருக்க இது உதவும். இல்ல உங்களை மட்டுமே சார்ந்து உங்க அப்பா அம்மா இருக்காங்களா? இந்த மாதிரி உங்களை நம்பி நிதி பொறுப்புகள் இருக்கும் பொழுது டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு முக்கியமான கவசம் மாதிரி உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாக்கும். ஓகே, ஒருவேளை டேர்ம் இன்சூரன்ஸ் எனக்கு தேவைதான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அவசரப்பட்டு உடனே ஒரு பாலிசியை வாங்கிடாதீங்க. வாங்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நாம கவனிக்கணும். அது என்னென்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த 4 விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. முதல்ல கவரேஜ் அமௌண்ட். உங்களுக்கு பிறகு உங்க குடும்பம் சமாளிக்க எவ்வளோ பணம் தேவைப்படும்னு கரெக்டா கணக்கு போடுங்க. ரெண்டாவது பாலிசி டேர்ம். உங்க மேல இருக்கிற கடன்கள், பொறுப்புகள் எல்லாம் எப்போ முடியுமோ அது வரைக்கும் இந்த பாதுகாப்பு இருக்கணும். சோ எத்தனை வருஷம்னு யோசிங்க. மூணாவது ரொம்ப முக்கியம், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. அதாவது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வர்ற 100 கிளைம்ல எத்தனை கிளைம்களுக்கு ஒழுங்கா பணம் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. கடைசியா 4வது நேர்மை. உங்க ஹெல்த், பழக்க வழக்கங்கள் பத்தின எல்லா விவரங்களையும் ஒரு சின்ன விஷயம் கூட மறைக்காம உண்மையா சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ₹1 கோடி கவரேஜ் அப்படின்னு சொன்னோன்னு நிறைய பேர் பயந்துருவாங்க. அடேங்கப்பா, இதுக்கு பிரீமியம் எவ்வளோ கட்டணுமோன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா டேர்ம் இன்சூரன்ஸ்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு குறைவான பிரீமியத்துல ₹1 கோடி அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உங்க குடும்பத்துக்காக உருவாக்க முடியும். சரி, நாம இப்போ இந்த முழு உரையாடலோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இது எல்லாத்துல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், த கீ டேக் அவே. அது என்ன? மொத்தத்துல நாம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதாங்க. உங்க குடும்பத்தோட நிதி எதிர்காலத்தை நீங்க பாதுகாக்க நினைச்சீங்கன்னா அதுக்கு இருக்கிற வழிகள்லயே ரொம்ப சிம்பிளான, எந்த விதமான குழப்பமும் இல்லாத பியூர் ப்ரொடக்ஷன் கொடுக்குற, அதே சமயம் ரொம்ப ரொம்ப குறைவான செலவுல கிடைக்கிற ஒரு வழி அது டேர்ம் இன்சூரன்ஸ் தான். நான் இந்த உரையாடலை ஒரு கேள்வியோட முடிக்க ஆசைப்படுறேன். நம்ம வாழ்க்கையில சொத்து, ஷேர்னு எத்தனையோ முதலீடுகள் செய்யலாம்.
ஆனா உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்காகவும் உங்க மன நிம்மதிக்காகவும் நீங்க செய்யக்கூடிய மிகச்சிறந்த முதலீடு எதுவா இருக்கும்? இத பத்தி நீங்க தான் யோசிக்கணும்.